Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா BBQ ஸ்டைல்ல crispy corn பண்ண போறோம். இது நமக்கு மட்டும் இல்ல கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் corn 2, corn flour 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1/2 ஸ்பூன். இதுக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸும் எடுத்துக்கலாம். ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஸ்வீட் கார்னை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற கார்ன் தனியாக எடுத்துடுங்க. எல்லா கார்னும் உரிச்சாச்சு. தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னை வேக வைக்கலாம். பேனில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க. லைட்டாக சூடானதும் நம்ம உரிச்சு வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 3-4 நிமிஷம் ஸ்வீட் கார்னை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிடுங்க. கிறிஸ்பி கார்னுக்கு மாவு 2 பேட்சாக சேர்க்க போகிறோம். அப்போ தான் மாவு கார்னில் நல்லா ஒட்டும். மிக்சிங் பவுலில் நம்ம வேக வைத்த கார்ன், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா கார்னும் மாவோடு சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவில் வெளியே வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. முடிஞ்சால் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், நல்லா செட் ஆகும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கார்னில் நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். கடாயில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு பாதியாக மூடி விடுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள்.
கார்ன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண கார்னை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட சிவப்பு மிளகாய் பொடி, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி சேர்த்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியாக பார்பிக்யூ ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான கார்ன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.